வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கண்டவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடந்திருக்கிறது. இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் அணிக்கும் இபிஎஸ் அணிக்கும் சமரச பேச்சுவார்த்தை நடக்கிறதோ, திரு டிடிவி தினகரன் அவர்களை தவிர்த்துவிட்டு அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கிறதோ என்று நிறைய தகவல்கள், செய்திகள், புரளிகள், வதந்திகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. உண்மையில் என்னதான் நடக்கிறது? அதிமுக ஒரு கடினமான காலகட்டத்தை கடந்திருக்கிறதா? இதுவும் கடந்து போகும் என்று ஒரு பழங்கதையாக மாறி சுமூகமான நிலைக்கு வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இன்னமும் மோசமான நிலையை அதிமுக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதா? இவை உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்வி கண்டன நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சருடைய மூத்த அமைச்சர், கைத்தறித்துறை அமைச்சர் திரு OS மணியன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். ரெட்டலை முடக்கப்பட்டது அப்படிங்கிறதே ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சந்தர்ப்பம். அதில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கிற அதிமுக இன்னமும் ஒரு ஸ்ட்ராங்காக செயல்பட்டுருக்கலாம், நம்ம சைடில் சில தவறுகள் இருந்ததுனால தான் அதிமுகக்கான ரெட்டலை சின்னம் முடக்கப்படுற அளவுக்கு போச்சு அப்படின்னு நீங்கள் இப்போ நினைக்கலையா? இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது என்பது தேர்தல் தேதி உடனடியாக நெருக்கத்தில் வந்தது. தேர்தல் தேதியும் விசாரணை நேரமும் காலமும் ரொம்ப குறுகலான நேரத்தில் குரூஷியல் டைமில் வந்ததுனால அந்த நிலை ஏற்பட்டது என்பது தான் எங்களுடைய. ஆனால் தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்த விஷயம், அவங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, இடைத்தேர்தலுக்காக மட்டும் இந்த சின்னம் முடக்கி வைக்கப்படுகிறது, அதிமுகங்கிற பேரையோ ரெட்டலை சின்னத்தையோ ரெண்டும் பயன்படுத்த வேண்டாங்கிறது இடைத்தேர்தலுக்காக மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் அவர்களே சொன்ன விஷயம், ரெண்டு தரப்புலையுமே நிறைய ஆவணங்கள் காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஈக்குவலான ஸ்டஃபோட திரு OPS அவர்களுடைய அணியும் இருக்குதோ? ஆட்சி எங்களுடைய கையில் இருக்கிறது. 123 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள். கட்சி ஆட்சி எங்களிடம் இருக்கிறது. கட்சி கழகத்தினுடைய நிர்வாகிகள் 95% எங்களிடம் இருக்கிறார்கள். கிளைக்கழகம் வரை குறைந்தது 95% எங்களிடம் இருக்கிறார்கள். இது யதார்த்தம். யார் அவர் என்ன செய்ய முடியும்? அவர் கையில் என்ன இருக்குது? யார் இருக்கிறாங்க? அப்படிதான் நிலைமைன்னு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க சந்தர்ப்பத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி உங்களுடைய அணியிலிருந்து தேர்தல் ஆணையத்தில் இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பாக இன்னமும் 8 வார காலம் அவகாசம் கேட்டிருக்கிறாங்க, நாங்கள் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. 17ஆம் தேதி அஃபிடேவிட் தாக்கல் பண்ண சொல்லியிருந்தாங்க, 19ஆம் தேதி நம்ம பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 8 வார கால அவகாசம் திரு தினகரன் தரப்பில் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ உங்கள் கையில் கட்சி, ஆட்சி, தொண்டர்கள் எல்லாமே இருக்கிறாங்கன்னா நீங்கள் எப்போ கேட்டாலும் வாங்கங்க சொல்கிற மாதிரில இருக்கணும். 8 வார காலம் அவகாசம் சொல்லும்போதே நீங்கள் இனிமே தான் தயாரிப்பில் ஈடுபட வேண்டியிருக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரலையா? இல்லை, அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னுடைய மாவட்டத்தில் 52,600 பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. நிர்வாகிகள் மட்டும் கிளை நம்ம ஏற்கனவே ஜா அணி வந்தபோது அந்த பிரச்சனை ஏற்பட்ட போது நாங்கள்லாம் ஒன்றிய செயலாளராக இருந்தோம். நாங்கள் தான் அப்போ ஒன்றிய செயலாளர் அளவில் மட்டும்தான் அபிடவிட்டு கையெழுத்து வாங்கி கொடுத்தோம். மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் வரைக்கும் தான் வாங்கி கொடுத்தோம். ஆனால் இப்போது கிளைக்கழக செயலாளர், கிளைக்கழகத்தில் இருக்கிற அவைத்தலைவர், துணை செயலாளர், பொருளாளர், பிரதிநிதி வரைக்கும் வாங்கி, அதுக்கப்புறம் அதுக்கு 9 பேர் செயற்குழு உறுப்பினர் இருக்கிறாங்க, ஒரு 18 பேர். ஒரு கிளைக்கழகத்துக்கு 18 பேர் வாங்குகிறோம். மொத்தத்தில் 52,600 பேருக்கு வாங்க வேண்டியிருக்கு. ஒரு மாவட்டத்தில் மட்டும், என் மாவட்டத்துக்கு மட்டும் அபிடவிட்டு வாங்க வேண்டியிருக்கு. 20 ரூபா பத்திரம் வாங்க வேண்டியிருக்கு. நோட்டரி பப்ளிக்கு 10 ரூபா ஸ்டாம்பு வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4 கையெழுத்து போட வேண்டியிருக்கு. நோட்டரி பப்ளிக் வக்கீல் கையெழுத்து போடணும். அவர் இந்த பார்ட்டிகள் நேரடியாக நாங்கள் சும்மா கொடுக்கல, நாங்கள் உறுப்பினர் கார்டை எவிடன்ஸுக்கு ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிறோம். அவங்களுடைய ஓட்டர் ஐடியோ இல்லை ஆதார் கார்டோ ஆதாரத்துக்கு வைக்கிறோம். எவிடன்ஸ்னால் பக்கா எவிடன்ஸோடு வைக்கணும். இதை காட்டுனா அதை எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற எவிடன்ஸோடு நாங்கள் கொண்டுட்டு போகிறோம். இது 52,000 பேருக்கு நாங்கள் ரெடி பண்ணணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு பாருங்கள். அப்படின்னு கிட்டத்தட்ட இது மாதிரி தமிழகம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு. திரு இடைத்தேர்தல் வேறு வந்துடுச்சு இடையில. இந்த பணியை பார்க்குறதா அந்த பணியை பார்க்குறதா? அதனால் நீங்கள் எந்த பணியை பார்க்குறங்கிற குழப்பத்தில் இருக்கீங்க. ஆனால் நான் கேள்விப்பட்ட வர திரு OPS அணியில் அவங்க மேலும் பல லட்சம் பேர்கிட்ட வாங்கிட்டாங்க. ஏற்கனவே நாங்கள் நிறைய பேர் கொடுத்துருந்தோம், இப்போ நாங்கள் இன்னும் மேலும் பல லட்சம் பேர் வாங்கிட்டோம், நாங்கள் எங்கள் அளவில் தயாராக இருக்கிறோம், அவகாசம் கேட்பது அவர்களே தவிர நாங்கள் இல்லைன்றாங்க. சும்மா அவங்களே இடது கையால் ஒரு கழுத்து, வலது கையால் ஒரு கழுத்து போட்டு கொடுத்தாக்கா அதுக்கு பேர் லட்சக்கணக்கில் வாங்கினு பேரா? தேர்தல் ஆணையம் அப்படி ஏமாந்துருமா என்ன? அதுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் எவிடன்ஸோடு கொடுக்குறோம், ஆதாரத்தோடு கொடுக்குறோம். தேர்தல் ஆணையத்தில் முழுமையான விசாரணை, ஆவணங்கள் தாக்கல் அப்படின்னு அடுத்தடுத்த கட்டமாக நகர்ந்தா கூட உங்களால் நிரூபிக்க முடியும் நம்புறீங்க? அது பேச்சுக்கே இடம் கிடையாது. 95% மேலே எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. நாங்கள் ஆதாரபூர்வமாக கொடுக்குறோம்.
அனைத்து ஒன்றிய செயலாளர்கள் இருக்கிற 2 ஒன்றிய செயலர் தான் எங்கேயாவது போயிருந்தாலும் உண்டு. எல்லா ஒன்றிய செயலரும் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க, அனைத்து நகர செயலர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க, பேரூராட்சி செயலர் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க, ஊராட்சி செயலர் எங்கள்கிட்ட இருக்காங்க, கிளைக்கழக செயலர் எங்கள்கிட்ட இருக்காங்க, அமைப்புகள் எங்கள்கிட்ட இருக்குது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்து கடைசியில் ரத்து செய்யப்பட்டுருச்சு. அந்த ரத்து செய்யப்படுறதுக்கு முன்னாடி தேர்தல் நடந்திருந்தா வெற்றி பெற்றிருக்க முடியும்னு அதிமுக நம்புதா? நீங்க நம்புறீங்களா? 100% நான் தொப்பி சின்னம் தான் அங்கே வெற்றி பெறும். 100%. அங்க ஒரு பெரிய அவர்சன், ஒரு அதிருப்தி இருந்தது, ஒரு வெறுப்புணர்வு இருந்தது. மதுசூதன் தலைமையில வந்து அவங்க பண்ண பிரச்சாரம், மருது கணேஷ் தலைமையில இவங்க பண்ண பிரச்சாரம்லாம் வந்து ஒரு ரொம்ப வலுவா இருந்தது அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லையா? ஆர்கே நகர் தொகுதி என்பது புரட்சி தலைவி அம்மாவுடைய கோட்டை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்து அந்த தொகுதி மக்களுக்கு எண்ணற்ற காரியங்களை நிறைவாக செய்து கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நினைவு இருக்கும், அதிமுக இதே போல பிளவுபட்டு கிடந்த 89 அங்கே திமுக தான் ஜெயிச்சது. அதிமுக மேலே கடும் அதிருப்தி அலை வீசிய 96 அங்கே திமுக தான் ஜெயிச்சது. ஸோ நீங்கள் கோட்டைன்னு சொன்னால் அது இயல்பான காலகட்டங்களில் இந்த மாதிரி அதிமுகக்கே ஒரு செட்பேக் இருக்கக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலையில் வந்து 89, 96 ரெண்டுலேயுமே திமுக வென்றது நம்ம பார்த்துருக்குறோமே. அம்மாவுக்கு பிறகு அந்த இரட்டை இலை முடக்கப்பட்டிருக்கிறது, மறைவுக்கு பிறகு முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரட்டை இலையை மீட்டு தர வேண்டும் என்று சொன்னால் தொப்பி சின்னம் வெற்றி பெற்றால்தான் இரட்டை இலையை பெற முடியும் என்கிற நோக்கத்தோடும் மக்கள் எங்களுக்கு பெருவாரியான ஆதரவை தருவதற்கு தயாராக காத்திருந்தார்கள். இந்த அளவுக்கு வெற்றி பெற்றே தீர்வோம் அப்படின்னு ஒரு உறுதியாக திரு ஓஎஸ் மணி நம்புவதற்கான காரணம் என்ன? எல்லாருக்குமே வந்து பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது அப்படிங்கிறதுனாலயா? அதாவது பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது என்று சொல்லுவது முற்றிலும் தவறான ஒன்றாகும். 4000 ரூபா ஆளுக்கு தரப்பட்டதுன்னு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் பாக்கி கிடையாது. அவங்கவுங்க வாய்க்கு வந்தபடி அவங்கவுங்க சொல்லிட்டு போவாங்க. இல்லை, திமுக காரங்க பேசுனாங்க, கம்யூனிஸ்ட்காரங்க பேசுனாங்கன்னா அவங்க வந்து அரசியலில் வந்து மாற்று எண்ணம் உடையவங்க, அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லலாம். சாதாரண அந்த 4000 ரூபாங்கிற நம்பர் வந்து யாரோ ஒருத்தர் யூகத்தில் வர முடியுமா என்ன? அதான் அவங்கவுங்க வாயில் அவங்க வர்றப்ப அவங்கவுங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நான் 4000 சொல்லணும், அவர் 2000 சொல்லணும், இவர் 3000 சொல்லணும், நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொல்லணும். எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி 4000 கொடுத்துருக்காங்க, 4000 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, அதே பின்னாடி வர்றவங்க சொல்லிட்டு போவாங்க. இதுதான் யதார்த்தம். அதாவது இந்த தொகுதியில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே வந்து அந்த தொகுதியில் முகாமிட்டு அவங்களும் வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து நிலைமையை எடுத்து சொல்லி நீங்கள் ஓட்டு போடணும், அம்மாவுக்கு ஓட்டு போடணும், தொப்பி சின்னத்துக்கு ஓட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா விதமான திட்டங்களும் நீங்கள் வந்து சேரும். நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே 1,00,000 பேர் அங்கே வந்து களப்பணி ஆட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு நாளைக்கு 1,00,000 பேருக்கு ₹1 செலவு செஞ்சால் 25 நாளில் 25 லட்ச ரூபா அதுவே செலவாயிருமேங்க. அது இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருதுன்னு கேள்வி வராதா? அதாவதுங்க வேட்பாளர் செய்கிறது தான் வேட்பாளருடைய செலவு, கட்சி செலவு கட்சி தண்ணி. ஆமாம். இப்போ நான் போய் நான் சாப்பிட்டுட்டு நான் வந்து டீ குடிச்சிட்டு வடை சாப்பிட்டுட்டு தேர்தல் வேலை பார்க்குறேன்னு சொன்னால் அது வேட்பாளருக்கு எப்படி கட்டு வரும்? தேர்தல் ஆணையம் வந்து ரத்து செய்யறதுக்கான காரணங்களை 29 பக்கத்துக்கு பட்டியலிட்டுருங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 27 புள்ளிகள் சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன காரணம்லாம் நடந்துச்சுன்னு. அவங்க பல சந்தர்ப்பத்தில் சொல்லும்போது கிட்டத்தட்ட நேரடியாகவே குறை சொல்கிறது அதிமுகவில் அம்மா அணின்னு சொல்லப்படுற திரு டிடிவி தினகரன் தலைமையிலான அணியை தான் அவங்க வந்து அவ்வளோ நேரடி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 3 இடத்துல அந்த அணியுடைய பெயரே குறிப்பிடப்பட்டிருக்கு. இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், இவர்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள், இவர்கள் வந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஏன் திமுகவில் 12 பேர் கைது செய்யப்பட்டாங்களே, தேர்தல் ஆணையத்தில் குறிப்பிடலை? தேர்தல் ஆணையத்தில் அப்படி இல்லை. இல்லை, பத்திரிகையில் வந்த செய்தியை தான் சொல்கிறேன். நீங்கள் பணம் கொடுத்ததா திமுக சொல்லுவாங்க, திமுக பணம் கொடுத்தா நீங்கள் சொல்லுவீங்க. உங்களுக்கு வந்து அரசியலில் ஒரு மாச்சரியங்கள் இருக்கலாம் சார். தேர்தல் ஆணையம் ஏன் சார் உங்கள் பேர் சொல்லணும், அவங்க பேர் சொல்ல விடணும்? இல்லை, அதான் ஏன்னு தான் நான் கேட்குறேன். உங்கள் மேலே அதிகமான புகார்கள் வந்திருக்கு, உங்களை அதிகமான ஆட்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, உங்கள் மேலே அதிகமான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. எப்போவுமே சார் பழம் பழுத்திருந்தால் தான் அந்த மரத்தில் அடி விடுவோம். காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும். அதுதான் இயற்கை. அதனால் வெற்றி பெற போகிறோம். இது பணங்காய்ச்சி மரமா? பணங்காய்ச்சி மரம் இல்லை, இது ஓட்டு காய்ச்ச மரம். இது வெற்றி பெற போகிற கட்சி, இது வெற்றி பெற போவது திட்டவட்டமாக முடிவு செய்யப்பட்டு விட்டதுன்றது பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுக்கிறாங்க. தொப்பி வாங்கினதா திரு டிடிவி தினகரன் அணியினர் வந்து கணக்கு காட்டியிருந்தாங்க. அதில் வந்து 3000 ரூபா குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போய் பார்த்தோம், அது வந்து 3 லட்ச ரூபா செலவாக இருந்தது அப்படின்னு அவங்க கொடுத்த கணக்கு தப்பு, நாங்கள் அதை கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெளிவாக தேதி குறிப்பிட்டு, நாள் குறிப்பிட்டு, ஆள் குறிப்பிட்டு நீங்கள் கொடுத்த கணக்கும் அவர்கள் சொன்ன கணக்கும் முரண்படுன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதாவது சார்
வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் வேண்டாத பொண்டாட்டி ஆயிட்டீங்களா? யாருக்கோ வேண்டாதவங்களா இருக்கும்போது தேர்தல் ஆணையம் அப்படி நினைக்குது. அப்படிதான் நடக்குது. யாருக்கும் ஒன்று அந்த அது யாரு நீங்களே முடிவு பண்ணீங்க யாருன்னு. ஏன்னா நீங்கள் தான் பாதிக்கப்பட்டோம். நீங்கள் தான் என்னைய ஒருத்தர் அடிக்கிறாருன்னு அவர் அடிக்கிறாருன்னு நீங்கள் தானே சொல்லுவாங்க. யாரு சொன்னா தேர்தல் ஆணையம் கேட்கும்னு நினைக்கிறீங்க? நான் சட்டப்படி யோசிக்கிறேன். நான் சட்டப்படி யோசிக்கிறேன். தேர்தல் ஆணையம் யார் பேச்சும் கேட்காது, கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். இல்லை, அப்படி நடந்திருந்தா ரெட்டலை சின்னமே வந்திருக்கணும். ஆட்சியே எங்கள்கிட்ட இருக்குது. இதுக்கு அடையாளமே வேற எதுவும் தேவையில்லை. நம்பிக்கை ஓட்டு அப்பதான் வாங்கியிருக்கிறோம் சார். பிரச்சனை ஆட்சியை பத்தி இல்ல சார், பிரச்சனை கட்சியை பத்தி. கட்சி ஆட்சி ரெண்டும் ஒண்ணுதான். அது எப்படி சார் இருக்க முடியும்? நீங்க சொல்ல, நீங்க வந்து அமைச்சர் அதிமுகக்கான அமைச்சர் கிடையாது சார். நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கான அமைச்சர், கைத்தறி துறைக்கான அமைச்சர். உங்கள்ட்ட வந்து திமுகவுக்கு வாக்களிச்சவங்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுங்கிறது தான் கட்சி ஆட்சியை தவிர அரசுங்கிறது தமிழ்நாடு அரசுங்கிறது தமிழ்நாடு நிர்வாகத்துக்கு தான். எழுதும் போது தமிழ்நாடு அரசு தான் எழுதணும். அதிமுக எழுதும் போது கூட நாங்க ஒவ்வொரு நீங்க சொல்லி கிளைம் பண்ணிக்கல. புரட்சி தலைவர் அம்மாவின் அரசுன்னு தான் சொல்றோம். அதான் சார், நீங்க அம்மாவுக்கான அமைச்சர் கிடையாது, சின்னம்மாவுக்கான அமைச்சர் கிடையாது, போயஸ் தோட்டத்துக்கான அமைச்சர் கிடையாது. நீங்க இந்த தமிழ்நாட்டுக்கான அமைச்சர். உங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நீங்க தான் அமைச்சர். அதான் கட்சியை பத்தி தான் கவலைப்பட முடியும். நீங்க ஆட்சியை பத்தி கவலைப்பட. நீங்க சொல்ற ஆட்சியை பத்தி சரி, தேர்தலான ஆட்சியில் தலையிடல. இல்ல, உத்தரப்பிரதேச பிரச்சனையில அகிலேஷ் யாதவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் அங்கே சின்னம் வழங்கப்பட்டது. அங்க ஒன்றும் கட்சி நிர்வாகியை கொண்டுட்டு வா, அப்படியே விட்டு வாங்கிட்டு வாலாம் சொல்லல. உங்களுக்கு மட்டும் பாரபட்சமா செயல்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க தேர்தல் ஆணையம்? அது உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன அது வசதியா மறந்துடுறீங்களா? தேர்தல் ஆணையம் வந்து அதிமுகவுக்கு எதிராக செயல்படுதுன்னு நான் சொல்லணுமா? அப்படிதான் நடந்திருக்கு. வருமான வரித்துறை சோதனை நடத்துது. 89 கோடி ரூபாய் பணப்பரிமாற்றத்துக்கான ஆவணங்கள் கையில் கிடைக்குது. வெளியில் எங்கேயோ ரோட்டில் கிடைக்கல. திரு விஜயபாஸ்கர் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அறையில் விடுதியில் கிடைக்குது. அதில் தெளிவாக பாகம், பகுதி, வார்டு, வாக்கு எண்ணிக்கை, ரூபா, பேரு, தேதி, கொடுக்கப்பட்டது கொடுக்கப்படாதுன்னு புள்ளி விவரம் அவ்வளோ துல்லியமாக இருக்குது. ஒரு கணக்கு மிஸ் ஆகலை. இதை வந்து எடுத்தது அமைச்சருடைய அறையிலிருந்து. தேர்தல் ஆணையம் வந்து என்ன நினைக்கும், வருமான வரித்துறை என்ன நினைக்கும், நாங்கள்லாம் என்ன நினைக்கணும்? அமைச்சர் என்னைக்கு சட்டமன்ற அலுவலகத்தில் போய் குடியிருந்தாரு? சரி, அவருடைய அறையில் வேற யார் குடியிருக்கிறா? எல்லாரும் வராங்க, எல்லாரும் போறாங்க. யாரோ பேர் தங்குறாங்க, எத்தனையோ பேர். யாரோ ஒருத்தர் வந்து முதலமைச்சர் பேரை போட்டு ஒரு அமௌண்ட் போட்டுற முடியுமா? எடப்பாடி பழனிசாமி பாகம், பகுதி, வார்டு, இவ்வளவு இத்தனை வாக்காளர்கள் 85 இவ்வளவு அமௌண்ட் இவ்வளவு ஒருத்தர் எழுதிட முடியுமா? அவ்வளவு துணிச்சல் வந்துருமா? நீங்க டைப் பண்ணீங்கன்னா மிஷின் அடிக்காத, டைப் பண்ணாத. அதை எடுத்துட்டு கொண்டு போய் யாரோ ஒருத்தர் டைப் பண்ணி கொண்டு போய் அந்த ரூம்ல வச்சுட்டாங்க. தேவைன்னா அமைச்சர் வீட்ல இருந்திருக்கணும் பேப்பரு. உங்க கையில் இருக்கக்கூடிய வீட்டில் யாரோ வர்றாங்க, யாரோ போறாங்க, ஏதோ வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? அது எழுதுறவர் யாரு? அமைச்சருடைய பேரை, முதலமைச்சருடைய பேரை அவ்வளவு துல்லியமா புள்ளி ஒருத்தர் எழுதுறாருன்னு சும்மா எழுத முடியுமா? யாரோ வந்துங்க, என் வீட்டில இருந்து என் ரூம்ல இருந்து நீங்க எடுக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்க முடியும்? எனக்கு புரியலைங்க. அமைச்சருடைய உறவினர்கள் சொந்தமான கல்லூரி, அவர் உறவினர்கள் சொந்தமான கல்குவாரி, அவரோட நெருங்கிய பழக்கம் வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள், இதில் வந்து 5 கோடி ரூபா வரைக்கும் பணம் பறிமுதல் செய்யப்படுது, ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்படுது, இந்த தாள்லாம் வருது. எதுக்குமே எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது எப்படிங்க ஏற்க முடியும்? எல்லாமே சுற்றி உங்கள் இடத்துல வருது. கல்லூரினா கல்லூரியுடைய நிர்வாகம் அதில் வரும், குவாரினா குவாரியோட நிர்வாகம் அதில் வரும். இதானே எதார்த்தம்? இல்லை, அது எல்லாமே ஒரு புள்ளியில் நிற்குதே. திரு விஜயபாஸ்கர் அப்படிங்கிற அமைச்சர் புள்ளியில் நிற்குது. எல்லாமே வந்து ஒரே கனெக்டிங் பாயிண்ட்ல நிற்குது. வேற இடங்கள் நினைச்சு வேற ஒரு சம்பந்தம்னா பரவாயில்ல. எல்லாமே ஒரு புள்ளியில் நிற்கும் போது எப்படி நடக்கும்? அது எப்படி ஒரு புள்ளியில் நிற்கும்? எல்லாமே திரு விஜயபாஸ்கருக்கு சொந்தக்காரங்க, அவருடைய உறவினர், அவருடைய நண்பர், அவருடைய அலுவலகம், துணைவேந்தருடைய எம்ஜிஆர் பல்கலை துணைவேந்தருடைய இல்லம், இப்படி சுத்தி ஒரு புள்ளியை தானே சார் மையமா வச்சிருக்கு. ஏன்னா விஜயபாஸ்கருக்கு வந்து சொந்தக்காரவங்கன்னு சொன்னா எல்லாரும் யாருமே வந்து தொழில் நடத்தக்கூடாது, நல்லா நடத்தலாம். விஜயபாஸ்கருடைய சொந்தக்காரங்கன்னு சொன்னா எல்லா தெருவில் தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தமா? கோடீஸ்வரலா இருக்கலாம், அது நம்முடைய உரிமை. சம்பாதிக்கிறது வந்து பாவம் கிடையாது, சம்பாதிக்கிறது வந்து குற்றம் கிடையாது. முறையா சம்பாதிச்சிருக்காங்களாங்கிறதான் கேள்வி. வருமான வரித்துறை ரைடு வருது, 5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்படுது, கணக்கில் காட்டாத படம். உங்க வீட்டில் கூடிய பணத்தை எடுத்து போக மாட்டாங்க. இல்ல எடுத்திருக்கிறாங்க, அது கணக்கில் காட்டப்படுதா காட்டப்படலையாங்கிறது விஷயம் அதுக்கப்புறம்ல தெரியும். நாளைக்கு தேர்தல் ஆணையத்திலேருந்து நீங்கள் நிவாரணம் பெற்றுடலாம், வருமான வரித்துறை உங்களுக்கு மேலே குற்றம் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் மக்கள் மனதில் ஆஹா அப்படின்னு ஒரு 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 சந்தேக பார்வை எழுந்துருச்சுன்னு உங்களுக்கு தோணலையா? எந்த மக்கள் சந்தேகப்பட்டாங்க? நீங்கள் தேர்தல் நடத்தியிருக்க வேண்டியதுன்னு. அப்போ எங்கள் மேலே தான் குற்றம் சொல்கிறீங்க, மக்கள்லாம் வந்து எங்கள் மேலே அதிருப்தி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. தேர்தல் நடத்த விட்டுற வேண்டியது தானே? மக்கள் அதிருப்தி அடைஞ்சிட்டாங்க. தேர்தல் நடத்த விட்டுருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும்ல யார் ஜெயிச்சாங்கன்னு.
மக்களை யார் ஆதரிச்சாங்க? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொல்றாங்க சார். நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் வெளிப்படையாகவும் தேர்தல் நடத்தணும்னு. அப்படி நடத்த முடியலன்னு எங்களுடைய தோல்வி ஒப்புக்கிறோன்னு கதறி எழுதுறதுக்கு தேர்தல் ஆணையம். அதாவது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் தேர்தல் நடைமுறையே மாற்றணும். அதுதான் சரி. தேர்தல் ஆணையம் நடத்தணும். வேட்பாளரை தேர்தல் ஆணையம் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும். வீதியில் இறங்கி யாரும் போகக்கூடாது. ஓட்டு கேட்டு யாரும் விடக்கூடாது. மேடையை போடுங்க, பேச விடுங்க, டிவியில் விடுங்க, பேசட்டும், ஓட்டு தேர்தல் நடத்துங்க. அதான் முறை, அதான் சிஸ்டம். சரி, வேட்பாளர் தெருவிலே போகக்கூடாதா? வேண்டாங்கிற நீங்கள் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தணுங்கிறீங்கல்ல, உங்கள் கட்டுப்பாட்டிலே நீங்கள் வச்சு நடத்துங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். இல்லை, இது அதாவது இதெல்லாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான தாட். தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் 3வது முறையாக ஒரு தேர்தல் ரத்து செய்யப்படுது. நாங்கள் தஞ்சாவூரில், அரவக்குறிச்சியில், ஆர்கே நகரில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இது வந்து ஒரு பெரிய தலைகுனிவுன்னு நினைக்கலையா? என்னங்க நடந்து போச்சுன்னு சாதாரணமாக சொல்கிறீங்களே. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியவில்லை. வீழ்த்துவதற்கு பல கோணங்களில் தாக்குதல் நடத்துகிறார்கள். எல்லா தாக்குதலையும் தாங்கிக் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடி பட்டொளி வீசி பறக்கிறது. இதனால் இன்றைக்கு எதையாவது செய்து இவர்களை அழித்து விட முடியாதா என்று முயற்சிக்கிறார்கள். நீங்கள் வந்து அதிமுகவுடைய கொள்கையில், கோட்பாடுகளை, உங்களுக்கான ஆதரவில் சொல்கிறீங்க. நான் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் மாற்று பார்வை இல்லை, நீங்கள் வச்சுக்கோங்க. ரைடு நடந்திருக்கு, பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, ஆளுக்கு 4000 ரூபா கணக்கு போட்டு தெளிவாக கணக்கு வச்சுருக்கிறாங்க. இவ்வளோ வாக்காளர்கள் மொத்தம், அதில் 85% வாக்காளர்கள் இவ்வளவு, அதில் வந்து இன்ட்டு 4000 இவ்வளவுன்னு போட்டு இவ்வளவு புள்ளி உரம் ஓடி இருக்கு. அது வந்து ஒரு சம்பவமே இல்லைங்கிற மாதிரி அதிமுக ஒரு எஃகு கோட்டை, அங்கே வந்து யாரும் ஓட்டை போட முடியாதுன்னு அது எப்படி? எனக்கு புரியவே இல்லை. அதாவது தேர்தல் நேரத்தில் நீங்கள் ரைடுக்கு வாரீங்கன்னாலே நீங்கள் என்ன நோக்கத்தில் வந்தீங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால் எந்த நோக்கத்தில் வந்தீங்க அப்படிங்கனாலே என்னென்ன நீங்கள் பண்ணுவீங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது தானே. எப்போ அவங்களுக்கு புலனாய்வு பிரிவில் தகவல் வருதோ அப்போ தான் போவாங்க. தேர்தல் நடக்கும்போது பணப்புழக்கம் அதிகரிக்கிறது ஊரறிஞ்ச விஷயம். இப்போ வர்றாங்க. இப்போ ஏன் வர்றாங்கன்னு கேட்டால் எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து என்ன செய்ய? சினிமாவில் வர மாதிரியா எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் போலீஸ்காரன் வந்துடுறதா? அது எப்படி வர முடியும்? ஜனநாயக நாட்டில் நடைபெறுகிற தேர்தல், ஜனநாயக நாட்டில் வந்து இப்போ நான் இருக்கிறேன், எனக்கும் வேட்பாளருக்கும் என்ன உறவு? கட்சிங்கிறது தான். வேறு எனக்கு அண்ணனா தம்பியா கூட பிறந்தாரா, இல்லை நாங்கள் என்ன அவங்க வீட்டுக்கு பொண்ணு எடுத்தோமா எங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்களா? அது கிடையாது. அவர் ஒரு கட்சிக்காரர், எங்களுக்கு கட்சிக்காரர், அவ்வளோதான். கட்சி ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தில் நான் வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் போயிருக்கிற போது என்னுடைய உணர்வுகளை நாங்கள் பிரதிபலிப்பேன், அவ்வளவுதான். இல்ல சார், ஒவ்வொரு தொண்டனும் பிரதிபலிக்கிறான். பிரச்சாரத்தையே நான் குறை சொல்ல சார். நீங்க அது பிரமாதமா பண்ணுங்க. நான் கேட்கறது உங்களுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்துல இருந்து சட்டமன்ற உறுப்பினர் தங்கியிருந்த அறையில இருந்து பறிமுதல் செய்யப்படுதுங்கும் போது வந்து சந்தேகம் வருமா வராதா சார்? இங்க வந்து தேர்தலுக்கு வர்றாங்க, ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க, காலேஜுக்கு படிக்க வரவங்க வர்றாங்க, பரீட்சை எழுதவங்க வர்றாங்க, ஒரு நாள் தங்கிட்டு போறாங்க, 2 நாள் தங்கிட்டு போறவங்க வராங்க, 8 நாள் தங்குறவங்க இருக்காங்க, 30 நாள் தங்குறவங்க இருக்காங்க. அதுலேருந்து நான் வந்து அங்கே எடுத்தேன் அப்படின்னு சொல்றது என்னால் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் அமைச்சர் வீட்டிலேருந்து நீங்கள் எடுத்தேன்னு சொல்லுங்க, நான் வந்து ஒத்துக்கிறேன். அவருடைய இல்லத்திலேருந்து ஒரு உதவியாளர் வந்து வேகமாக ஓடி வந்து அந்த காகிதத்தெல்லாம் தூக்கி வெளியே போட்டார். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லைன்னு தெரியல. அது வந்து அமைச்சர் விஜயபாஸ்கருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில், அவர் குடியிருக்கிற இல்லத்துலேருந்து வேகமாக ஓடி போய் தூக்கி போட்டு போயிட்டார் டிரைவர். அவருடைய ஆர்வ கோளாறு. இது விஜயபாஸ்கரா போட்டார். அது வரையா நீங்கள் வீட்டிலேருந்து தான் எடுத்தீங்களான்னு கேட்டீங்க. சரி, வீட்டிலே ஒரு சம்பவம் இருந்துச்சுன்னா அதை விஜயபாஸ்கர் செஞ்சார், உதவியாளர் தானே செஞ்சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் வந்து ஒரு உள்ள பணம் பண்ணால் அவர் பாக்கெட்டில் வச்சிருந்தாரு, ரூமில் யாரும் வச்சிருந்துருக்கலாம், உதவியாளர் கூட 10 லட்ச ரூபா வச்சிருந்து சொல்லுவீங்களான்னு தெரியல. 10,000 ரூபா பறிமுதல் பண்ணலான்னு அமைச்சர் சொல்லிட்டே இருந்தார். அவர் வீட்டிலேருந்து ஒரு 10 லட்ச ரூபா பறிமுதல் பண்ணப்பட்டிருந்தா அதில் உதவியாளர் கூட அவர் வச்சிருக்கலாம், அவங்க வீட்டம்மா கூட யார்ட்டா வாங்கி வச்சிருக்கலாம், அவங்க சகோதரி வந்திருக்கலாம், அண்ணன் வந்திருக்கலாம். அப்படி பரிசோதனைக்கு போனாங்கல்ல வருமான வரித்துறை வந்து ஏன் நீ வந்து ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் டோரை தாழ்பால் விட்டு பாதுகாப்பு போட்டுக்க வேண்டியதானே. போட்டிருந்த போது அமைச்சர்லாம் உடைச்சிட்டு உள்ள வர்றாங்க. தலவாய் சுந்தரம் வராரு, காமராஜ் வராரு, ஆளாளுக்கு வந்து உடைச்சிட்டு நாங்கள் வருவோம் சொல்லி வருமான வரித்துறை வந்து துணை ராணுவத்தை பாதுகாப்பு வச்சிருந்தாங்களே. அவரை கையை தட்டி விட்டு பேசுறாங்களே எல்லாருமே. இவர் வந்து பகல்ல வந்து பேட்டி கொடுக்குறாரு. அங்கே வந்து வருமான வரித்துறை சோதனை வந்து வரலாறு பூரா நடந்திருக்கு. அப்படிலாம் எங்கேயுமே பார்க்க முடியல. இப்போ அமைச்சர் வந்து வெளியே பேட்டி கொடுக்குறாரு, 2 அமைச்சர் உள்ள போறாங்க, ஒரு பிரதிநிதி உள்ள போறாரு. அப்படி ரெய்டு மாதிரி அது நம்மளோட இடம். நாங்கள் தமிழ்நாடு போலீஸை வந்து மதித்து நீங்கள் நம்பி இந்த ரைடுக்கு வந்திருந்தீங்கன்னா
இந்த மாதிரி விட்டுருக்க மாட்டாங்க. இல்லைங்க, அமைச்சருடைய துணை ராணுவத்தை அழைச்சிட்டு வந்து வச்சிருக்கிறீங்க, அவங்களுக்கு மொழியும் தெரியாது மண்ணும் தெரியாது. இல்லைங்க, உங்களுக்கே தெரியும் அவங்க எப்படி விட்டாங்க. தலைமைச் செயலர் வந்து துணை ராணுவம் பாதுகாப்புக்கு வந்தபோது நடந்திருக்குங்கும் போது இது துணை ராணுவத்தினுடைய பாதுகாப்பில் ஏற்பட்டிருக்கிற பிளவே தவிர தவறே தவிர இதில் வேற என்ன இருக்க முடியும்? இல்லை, ராமமோகன் ராவ் தலைமைச் செயலராக இருந்தபோது அவர் வீட்டில் நடந்த சோதனைக்கு அப்படி தான் வந்தாங்க. தலைமைச் செயலருடைய வீடு, அமைச்சருடைய வீடு, பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் வீடு, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வீடு, இப்படி அடைக்க வரிசையாக வந்து முக்கிய பிரமுகர் வீட்டில் வருமானத்துறை சோதனை நடக்கிறதே ஒரு அவமானம், ஒரு தலைகுனின்னு நினைக்கலையா சார்? அதாவது சார், நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் நேரடியாக பதில் சொல்லணும்னு சொன்னால், மாமியார் மருமகள் தகராறு அந்த சண்டை நாட்டில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். எனக்கு தலையும் புரியல, காலும் புரியல. அதான் சொல்கிறேன், நாங்கள் மருமகளாக இருக்கிறோம், எங்களுக்கு மேலே மாமியார் இருக்கிறா, மாமியார் மருமகளை வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா. இதுதான் இப்போ நாட்டில் நடக்கிறது. இது மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சா சமரசம் பேசி வச்சுருவார்ல. மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவில் மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சா சமரசம் பேசி வச்சிடலாம்ல. மாமியாருக்கு வந்து புள்ள தானே, அதான் அந்த புள்ள யாருன்னு தெரிஞ்சா அவங்க சமரசம் பேசி வச்சிடலாம்ல. இப்போ இவங்க தான் பிரச்சனை, 2 பேருக்கும் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு தகராறு ஓடிட்டு இருக்கு, கொஞ்சம் சமரசம் பேசி வச்சுலாம் முடிஞ்சு போகும்ல சார். இது வந்து அரசுகள் சார். சார் மாமியார் மருமக சண்டை தான் சார் இது. பாஜக உள்நோக்கத்தோடு அதிமுகவை பழிவாங்கிறது 100% உண்மை. பாஜகவுக்கு என்ன பொறாமை இருக்கணும்? நாளை கழிச்சு ஆட்சிக்கு வர போறாங்களா இங்கே? அதாவது இந்த மாநிலத்தில் தலைவராக இருக்கிற அந்த அம்மா சொல்கிறாங்க, தமிழிசை சொல்கிறாங்க, ரைடு நடக்குது அப்படின்னு தெரிய வரும்போதே சரியான ஆதாரங்களோடு தான் நடைபெறுகிறது அப்படின்னு கட்சி தலைவர் சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் ஆதாரம் இல்லாமல் அவங்க போக மாட்டாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? ஆதாரம் இல்லாமல் போக மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அது வந்து இது அவங்களுடைய ட்ரெண்ட். சிபிஐ வந்து இப்படி தான் பண்ணும், இடி வந்து அமலாக்கத்துறை இப்படி தான் பண்ணும், தேர்தல் ஆணையம் இப்படி தான் பண்ணும், வருமான வரித்துறை இப்படி தான் பண்ணும் சொல்றாங்க. அதுதான் முகாந்திரம் இல்லாமல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுல வந்து என்ன உள்நோக்கம் பாக்குறீங்க எனக்கு தெரியலையே. இல்லை, உள்நோக்கம்னு சொல்லலை, ஆதாரத்தோடு தான் அவங்க விசாரணைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து என்ன அர்த்தம்? ஆதாரம் இருக்குன்னு தமிழிசை எப்படி தெரிஞ்சுன்னு கேட்குறீங்க? ஆமா. இல்ல, அவங்க வந்து அந்த 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 சிஸ்டம் மேல உள்ள நம்பிக்கையில சொல்றாங்க சார். அவங்க என் கையில ஆதாரம் இருக்குன்னு சொல்லல சார். அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல, விசாரணையில வந்து பரிசோதனை போயிருக்கிறாங்க, இதை நடக்கட்டும், என்ன நடக்குதுன்னு ஒரு முடிவு வரட்டும், அப்ப பார்க்கலான்னு சொல்றதுதான் ஒரு பொறுப்பான தலைமைக்கு இருக்கிற அழகான வார்த்தையை தவிர இந்த மாதிரி சொல்றது ஒரு அழகான வார்த்தை அல்ல. அதிகார துறையில் சொல்லப்படுகிற வார்த்தை இது. திமுக 12 அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யணும்னு ஆளுநரை போய் மும்பையில் போய் பார்த்து சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வரலாறு காணாத ஒரு பெரிய எதிர்க்கட்சி. அவங்களுக்கு ஒரு ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஆசை இருக்கலாம், ஆட்சி கவுழ்ந்தா நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு என்ன இருக்கலாம். அப்போ அதனால செய்கிறாங்கன்னு சொல்லலாம். பாஜக அந்த இடத்துல இல்லை சார், அது அவங்களே ஒத்துக்கக்கூடிய விஷயம். அப்போ அவங்களுக்கு என்ன சார் அரசியல் நோக்கம் இருக்கு? அதிமுக காலி பண்ணி பாஜக ஆட்சிக்கு வரப்போதா நாளைக்கு? இது வந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட, தமிழ்நாட்டில் இருக்கிற மனிதனுக்கு இது யார் செய்யக்கூடிய செயல் அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு பதில் சொல்லுவாங்க யாருன்னு. திமுக பிரமுகர்கள் அத்தனை பேர் மீதும் தொடரப்பட்ட வழக்குகளுக்கெல்லாம் காரணம் அதிமுகவுடைய காழ்ப்புணர்ச்சி தான் இல்லையா? எப்போ போட்டது? இதுக்கு முன்னாடி 96, 2091, 2006, 2006 காழ்ப்புணர்ச்சி இல்லை, அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, வழக்குக்கு வந்தது, அவ்வளோதான் சார். நீங்க எடுத்தா அதிகாரிகள் செய்யறாங்க, வழக்குகள் வந்துச்சு, ஆதாரம் கிடைச்சது. அதே வருமான வரித்துறையோ சிபிஐயோ அமலாக்கத்துறையோ சொன்னா அது வந்து பிஜேபியோட உள்நோக்கம் இல்ல. எந்த காலகட்டத்தில் செய்யறாங்க சார்? நீங்க வார இன்னொரு சைடுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, இந்த சைடுக்கு என்ன செய்யறாங்க அப்படிங்கறத ரெண்டையும் பார்க்கணும். நீங்க பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, இப்ப அவர் யாரு வந்து வெட்டுறதுக்கு வர்றாங்க, குத்துறதுக்கு வர்றாங்க, அவருக்கு நீங்க பாதுகாப்பு படையை அனுப்புறீங்க, என்ன இப்போ உயிர் போகுதுன்னு யார் சொன்னா? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழ்நாட்டில் வெட்டுறதுக்கு யார் வந்தா? யாருக்கு அந்த துணிச்சல் இருந்தது? அதாவதுங்க, அவங்களுக்கு Z+ கொடுத்தாங்க. யார் வந்து அவங்களை வந்து மிரட்டி ஒரு வார்த்தை வந்துருமா, ஒரு கடிதம் வந்துருமா? நல்ல கேள்வி, நான் பதில் சொல்றேன். விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று தடை செய்தவர், மத்திய அரசிடம் சொல்லி தொடர்ந்து தடை செய்தவர் புரட்சித் தலைவி அம்மா. அதனால் அந்த தீவிரவாத அந்த விடுதலை புலிகள் இயக்கத்தின் மூலமாக உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் Z+ பாதுகாப்பு. விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரித்தும் இருக்கிறார், எதிர்த்தும் இருக்கிறார். சார், திரு OPS அவங்களுக்கு வந்து ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா அது ஒன்னே பிஜேபியா சார்? நான் அந்த ஒரு காரணத்தினால நான் சொல்லலை, வேற காரணம் என்ன சொல்லுங்க, பொதுமக்கள் தெரிஞ்சுக்கட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா OPSக்கு வந்து உடனடியாக Z+ பாதுகாப்பு படை கொடுக்குறாங்க ஒன்று.
இரட்டை இலை சின்னத்தை முடக்குறாங்க. 2 சார் இது உள்துறை, அது தேர்தல் ஆணையம், இது நீதித்துறை. இடைத்தேர்தலை நிறுத்துறாங்க. இடைத்தேர்தல் நிறுத்தினது தேர்தல் ஆணையம் சார், அது இண்டிவிஜுவல் பாடி, தனித்தனி இருக்கு. ஓகே, பிஜேபி செய்யுது என்ன காரணத்துக்காக சார்? என்ன காரணங்கிறது அவங்கள தான் கேட்கணும். நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு காலத்திலையும் இங்கே கால் ஊனவே முடியாது. அதை நினச்சி அவங்க இது மாதிரி செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலமும் கால் ஊன முடியாது. சரி, பிஜேபிக்கு அந்த நோக்கம் இருக்குது அப்படின்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கு துணை போகிறாருன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதுதான் பொருள். அவருக்கு ரெட்டலை மேலே பாசம் இருக்காதா? அவருக்கு அதிமுக மேலே பாசம் இருக்காதா? அவருக்கு இந்த இயக்கம் நிற்கணும் தக்க வைக்கப்படணும்னு தோணாதா? அம்மா மேலே பாசம் இருந்தாலே இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காதே. அம்மா மேலே எங்கே சார் பாசம் குறை வச்சார்? அவர் நீங்கள் சொல்கிற உங்கள் சின்னம்மா மேலே தானே சார் சந்தேகப்பட்டார். அவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி அவர் ஒன்றும் சொல்லவே இல்லையா சார்? அம்மாவுடைய வழக்கில் வந்த தீர்ப்புக்கு ஸ்வீட் கொடுத்தவங்க தானே. அம்மாவுடைய தீர்ப்பு வந்தபோது வெடி வெடிச்சவங்க தானே, வரவேற்கிறேன்னு சொன்னவங்க தானே. அப்புறம் எங்கே இருக்குது அம்மா மேலே பாசம்? சார் இவங்க மேலே வந்த தீர்ப்பு தானே சார் அவங்க சொல்கிறாங்க. அவங்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா எப்படி அவங்க சேர்ப்பாங்க? ஒன்று அம்மா, அது எப்படி அதை அம்மா விட்டுட்டு சொல்ல முடியும்? டாக்டர் பாலாஜி அரசு மருத்துவர், அப்பல்லோவுக்கும் அரசு நிர்வாகத்துக்கும் இடையில பாலமாக செயல்பட்டவர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது அவருக்கு 5 லட்ச ரூபா கொடுக்கப்பட்டதா ஒரு காகிதம் பறிமுதல் செய்யப்படுகிறது. அவர் ஒரு 4-8 கொடுத்த பேட்டியில் ஆமாம் நான் வாங்கினேன், அது எனக்காக இல்லைங்க, அது அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அந்த ஹோட்டலில் பில் கொடுத்துருக்கா கொடுத்தது, நீங்கள் செக் பண்ணிக்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் நான் யாருக்கும் பேட்டியே கொடுக்கலன்னு சொல்லி சொல்கிறார். எதை நம்புறது? அவங்க ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்த பேட்டி அவர் கொடுத்துருக்காரு. டாக்டர் பாலாஜியோடைய குரல் ஆடியோட வெளியாகுது. டாக்டருடைய கருத்து நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்லை பணம் அமைச்சர்கிட்ட விசாரணைக்கு போயிருக்கிற விசாரணையில் நடந்திருக்கிற சம்பவத்தில் இன்னும் இறுதி முடிவு வரல. இல்லை ஆனால் டாக்டர் பாலாஜி தனிப்பட்ட முறையில் தான் நிச்சயம் அவர் தான் கேட்கணும், நம்ம பொறுப்பாக்க முடியாது. அவர் அரசு மருத்துவர் என்பதும் ஒரு அமைச்சர்கிட்ட அவர் பணம் வாங்கினதா சொன்னதும் தான் அதில் பிரச்சனை. அரசு மருத்துவரா அப்பல்லோ மருத்துவரா? அரசு மருத்துவர், டாக்டர் பாலாஜி அரசு மருத்துவர். இல்லை அது தொடர்பான நெருக்கமான தகவல்கள் எனக்கு இல்லை. இன்னைக்கு வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் கூடுதலாக இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி தொடர்வதில் ஒரு ஆபத்து இருக்குன்னு நீங்கள் உணரலையா? புரட்சித் தலைவர் 121 எம்எல்ஏக்களை வச்சு தான் ஆட்சி நடத்தினார் 80ல். எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களுடைய கரிஷ்மா, ஸ்டேச்சர், அவர்கள் மீதான ஈர்ப்பு சக்தி, அவர்கள் மீது மக்கள் வச்சிருந்த நம்பிக்கை, அதெல்லாம் வேற இல்லையா? திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குன்னு சொல்ல போறீங்களா? அதாவது கவர்மெண்ட் 4 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆரோக்கியத்தோடு நடைபெறும். இதில் யாருக்கும் சந்தேகமே தேவையில்லை. திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக ஆட்சியை எதிர்த்து அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார். இல்லை, ஆட்சியை எதிர்த்து உண்ணாவிரதம். அதிகாரிகள் யாருமே நல்லது பண்ணல, இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றலை. கோரிக்கை தான் அவருக்கான பைசா கிடையாது. அவர் குடிநீருக்கான இது பண்ணல, விவசாயத்துக்கான பண்ணல, கடன் தள்ளுபடி பண்ணல, சட்டமன்ற உறுப்பினர் மதிக்கலன்னு ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு மாவட்ட ஆட்சியர் தான் போய் அவங்கள்ட்ட சமரசம் பேச வேண்டியிருக்கு. அவர் யாருக்கு மத்திய அரசு எதிர்த்து உண்ணாவிரதம் தான் அவர். இல்லை இல்லை, அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் சொல்கிற காரியங்களை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மக்களுக்கான பணிகள் நடக்கலை அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற வகையில் அவர் செஞ்சிருக்கிறார். ஆதங்கம் எப்படி சார் இப்படி வெளிப்படுவோம்? எனக்கு புரியல. ஆதங்கம் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஆதங்கம் இப்படி வெளியில் ஒரு உண்ணாவிரதமாக வெளிப்பட்டுருமா? இல்லை, இது அம்மா இருந்த காலத்தில் வரலைங்கிறது. அம்மா இருந்த காலத்தில் வேலை நடந்துருச்சு, இப்போ அதிகாரிகள் செய்யலை அப்படிங்கிறதுக்காக அதை தூண்டுவதற்காக, விரைவுபடுத்துவதற்காக மக்களிடத்தில் அவர் காரியங்களை விரைந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குங்கிறத காட்டுறதுக்காகவும் அது பண்ணியிருக்காரு. அப்போ பலவீனமான அரசு இருக்கு, அதிகாரிகள் ஒத்துழைக்க மாட்டாங்க. அதாவது அரசு அதிகாரிகளை ஒவ்வொரு அதிகாரிகளையும் போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் மிரட்டி செய்யின்னு சொல்ல முடியாது. திரு தோப்பு வெங்கடாச்சலம் கூட அந்த குடிநீர் பிரச்சனை உட்பட பல்வேறு விஷயங்களில் ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்குங்கிறது அதிகாரப்பூர்வமாக பதிவு பண்ணுறார். அவர் முன்னாள் அமைச்சர், அதிமுக விசுவாசியாக இருந்தவர், கூவத்தூரில் 10-15 நாளும் தங்கியிருந்தவர். இப்படி அதிருப்தி குரல்களை தெரிவிக்கக்கூடிய எண்ணிக்கை கூட்டிகிட்டே போதும் நீங்கள் நினைக்கலையா? திருப்பூர் எம்எல்ஏ ஒரு தோப்பு வெங்கடாச்சலம் அவங்க என்ன சொல்கிறாங்க, மக்கள் அந்த தொகுதி மக்களுக்கு விரைவாக வேலைகள் நடக்கணும் அப்படின்னு யார்கிட்ட சார் கேட்குறாங்க? தொய்வாக இருக்கக்கூடாது அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாங்க? அதிமுக ஆட்சியில் கேட்குறாங்க, அதிமுக ஆட்சிகிட்ட கேட்குறாங்க, அதிமுக எம்எல்ஏக்கள் கேட்குறாங்க. வேகப்படுத்தணுங்கிறதா அவங்களோட எண்ணம். கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தி குரல் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே முழு பூசணிக்காக நீங்கள் சோத்துல மறைக்க போறீங்களா? அதாவதுங்க, நானும் ஒரு மாவட்ட செயலாளர், நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நானும் ஒரு அமைச்சர், நானும் அந்த கட்சி தான் இருக்கிறேன். கட்சி நம்முடைய கடமையை நம்ம சரியாக செஞ்சோம்னு சொன்னால் கட்சிக்கு லாபம், நம்முடைய பணியை நம்ம சரியாக செஞ்சோம்னா கட்சிக்கு லாபம், ஆட்சிக்கு லாபம். அப்படி தான் பார்க்கணுமே தவிர
கட்சிக்கு கெடுதல், ஆட்சிக்கு கெடுதல் நினைக்கிறது. திரு டிடிவி தினகரன் தலைமையில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க இல்லத்தில் வந்து ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டம் நடக்கும்போது 2 அமைச்சர் பெருமக்கள் திரு தங்கமணி திரு வேலுமணி வந்து பாதியிலே கிளம்பிட்டாங்கன்னு தகவல் இருந்துச்சு. அப்புறம் மிச்ச அமைச்சர் பெருமக்கள்லாம் வச்சுட்டு திரு தினகரன் வந்து பேட்டி கொடுத்தார். பேட்டி கொடுக்கும்போது அவரே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவர் பயன்படுத்தக்கூடிய எக்ஸாக்ட் வார்த்தை, 4 பேர் பேசிகிட்டு இருந்தால் காரசாரமாக 2 விவாதம் வரத்தான் செய்யும் அப்படின்னு. காரசாரமான விவாதங்கள் நடந்ததுன்னு அவரே ஒப்புக்கொள்கிறார் என்றால் உள்ளே என்ன நடந்திருக்கும் என்ற கேள்வி வருதுல்ல. அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஜனநாயகமான ஒரு விவாதம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நடந்திருக்குங்கிறது தெரிய வருது. காங்கிரஸ் கட்சி அடிக்கடி சொல்கிற மாதிரி உள்ளதிலே ஜனநாயகமான கட்சி காங்கிரஸ் கட்சி தான் சொல்லுவாங்க. ஏன்னா தலைவர் எதிர்த்து பொதுச்செயலாளர் சண்டைக்கு வருவார், பொதுச்செயலாளர் எதிர்த்து துணைத் தலைவர் சண்டைக்கு வருவார், எல்லா கருத்தும் எல்லாரும் மாற்றி மாற்றி சொல்லிவிடுவாங்க. ஏன்னா அதீத ஜனநாயகம் கொண்ட கட்சி காங்கிரஸ் சொல்லுவாங்க. அது அந்த நிலைமைக்கு இப்போ அதிமுக வந்துருச்சு. அந்த மாதிரி சண்டையாக நடந்துச்சு. அவர் தாங்க சொன்னார், நான் சொல்லுங்க. எனக்கு கருத்து சொன்னாங்கிறது வந்து சண்டையா? திரு தினகரன் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை இல்லத்துக்குள் நடக்குது, யாரும் உள்ள இல்லை, வெளியில வந்து அவர் சொல்றாரு காரசாரமான 4 கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டது அப்படின்றார். அது பதிவு அப்படித்தான் செய்யப்படும் சொல்லி சொல்றாரு. அதான் காரசாரமான கருத்துக்கள் பதிவு செஞ்சாங்கன்னு சொன்னா சரியான ஜனநாயகம் அங்கே இருக்குன்னு அர்த்தம். சரி, காரசாரமான கருத்துக்கள் பதிவு செய்வதற்கான காரணம் என்ன? ஏதோ அதிருப்தி இருந்தால் தானே. நீங்கள் நான் பேசும்போது காரசாரம்னா நான் ஒன்று தப்பான வார்த்தை பயன்படுத்தணும், இல்லை நீங்கள் வந்து வருத்தப்பட்டு ஏதாவது ஒன்று இருந்தால் தானே காரசாரம். எது காரசாரம் வரப்போகுது? இல்லை, அப்படி இல்லை. அவருடைய கருத்துக்களை அவர் பதிவு பண்ணியிருப்பார். எனக்கு நேரடியாக நான் போகல, நான் பார்க்கல. அவருடைய கருத்துக்களை அவர் பதிவு பண்ணியிருப்பார். நீங்கள் சொல்கிறதுலேருந்து தான் சொல்கிறேன். திரு டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர் தொடர்வதா வேண்டாமா என்ற விவாதம் கட்சிக்குள் இருக்கிறதா இல்லையா? 100% கிடையாது. திரு விஜயபாஸ்கர் அமைச்சரவைக்குள் தொடரலாமா வேண்டாமா அப்படிங்கிற விவாதம் இருக்கிறதா இல்லையா? அறவே கிடையாது. அமைச்சரவை மாற்றம் பற்றியும் இல்லை, கட்சியில் மாற்றம் பற்றியும் இல்லைன்னா காரசார விவாதம் எதுக்கு சார்? திருப்பூருக்கு வந்து தண்ணி எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணலாம், கோவைக்கு வந்து என்ன நிதி ஒதுக்கீடு பண்ணலாம்னா காரசார. நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற 2 பிரச்சனை தான் இருக்குமா? ஒரு அமைச்சர் மேலே இவ்வளோ பெரிய புகார் வந்திருக்குது, இவ்வளோ பெரிய சோதனை நடந்திருக்கு, அதுக்கப்புறம் அவர் வந்து பதவியில் நீக்கிறது தான் சரி அப்படின்னு அதிமுக குரல் எழலையா? அவர் வீட்டிலேருந்து ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா நான் கூட சொல்லுவேன். 2 பிரிவும் அதிமுக இருக்கக்கூடிய 2 பிரிவும் ஒன்று சேர்றதுக்கான முயற்சி நடக்குதா நடக்கலையா? என்னை பொறுத்த வரைக்கும் தெரியல. திரு திவாகரன் இதை முன்னெடுத்துட்டு போறாருங்கிற தகவல் பொய்யா? இல்லை, எனக்கு வேணா அதை பற்றி தெரியல. திரு தினகரனுக்கும் திரு திவாகரனுக்கும் கருத்து மோதல் இருக்குது அப்படிங்கிற தகவல் பொய்யா? அதாவது 2 பேரும் சொந்தக்காரவங்க. அவங்களுக்குள்ள வந்து ஒன்றா போகிறதும் ஒரு நாளில் போவாங்க, 2ஆ போகிறதும் ஒரு நாளில் போவாங்க. அதில் என்ன இப்போ ஒன்றா போகிறாங்களா 2ஆ போகிறாங்க? இல்லை, அதில் என்ன இருக்குது? இதில் ஒரே குடும்பம், மாமாவும் மாப்பிள்ளையும். இதில் என்ன அவங்களுக்குள்ள பேசிக்கிறதுலையோ வச்சுக்கிறதுலையோ என்ன இருக்குது? இல்லை, அவங்க மாமாவும் மாப்பிள்ளையுமா மட்டும் இருந்தாங்கன்னா அது குடும்ப பிரச்சனை. மாமாவும் மாப்பிள்ளையும் கட்சி சார்ந்து யோசிக்கிறாங்க, கட்சிக்காக வேலை பார்க்குறாங்க, கட்சிக்காக பின்னணியில் இருந்து செயல்பட்டவங்க அப்படிங்கும்போது அது கட்சியிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும்ல. இல்லையே, அவர் திவாகரன் எதுக்குமே கட்சியில் அவர் அதிமுக எதிராக வந்து இது செய்வார்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. முன்னாடி வரல, அதிமுக எதிராக அவர் எது செய்வாங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அவரோ திரு நடராஜனோ இன்னைக்கும் திரைக்கு முன்னாடி வராட்டாலும் அதிமுகவுக்கு ஒரு பாதகம்னா அவங்க பல சமயத்தில் முன்னாடி வந்திருக்காங்கிறது தெரியும். அவங்க வந்து இந்த பேச்சப்போருக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல வந்து திரு தினகரனுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மாதிரி ஒன்றும் தெரியல. ஸோ இந்த 2 பிரிவுகளும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அதுவே இல்லையா? யார் 2 பேரும்? திரு ஓபிஎஸ் அணியினரும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைவர் திரு தினகரன் தலைமையில் இருக்கக்கூடிய அணியினரும் மீண்டும் ஒன்று செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு கூட இல்லையா? சின்னம்மா அவர்கள் வந்து சொல்லிட்டு போனது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓ பன்னீர்செல்வம் பாண்டியராஜனை தவிர மற்ற யார் வந்தாலும் சேர்த்துக்கிறோம்னு சொன்னாங்க. திரு தினகரன் வந்து ஓபிஎஸ் உட்பட யார் வந்தாலும் சேர்த்துக்கிறோம்னு சொல்கிறார். சரி, சந்தோஷம், வரட்டும், சேரட்டும். அதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. யார் வந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது. வரட்டும். கூடுதலான நேரம் கேட்டதே இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கும் இடம் கொடுக்கணுங்கிறக்காவா? தெரியல. தேர்தல் ஆணையத்தில் வந்து ஒரு சமரச பேச்சு கூட வாய்ப்பு இருக்கு. அதை பற்றி தெரியல எனக்கு. திரு தினகரன் இல்லாமல், அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் இல்லாமல் அதிமுக 2 சேர்றதுக்கான முயற்சி நடக்குது அப்படின்னு ஒரு ஊடகத்தில் செய்தி வந்துருச்சு. முதல் பக்கத்தில் வந்துருந்துச்சு. அதுக்கெல்லாம் ஒரு காலமும் வாய்ப்பு கிடையாது. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் இந்த சின்னம் கிடைக்காமலே இருந்தால் அது வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும், மற்ற கட்சிகளுக்கான முழு வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்கள் நினைக்கலையா? ஏன் கிடைக்காதுங்கிற நிலைக்கு போறீங்க? தள்ளி கேட்குறதே நீங்கள் 8 வாரம் தள்ளி கேட்டீங்க. 8 வாரங்கிற 2 மாதம். ஜூனுக்குள்ளே நான் நடத்திடுவேன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. வரட்டுமே, பார்க்கலாம். தேர்தல் வரட்டுமே. என்னுடைய கேள்வியில் ஏதாவது தப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. தேர்தல் ஆணையம் வந்து மாநில தேர்தல் ஆணையம் ஒரு கெடு விதிச்சிருச்சு. நாங்கள் வந்து ஜூன் ஜூலைக்குள்ளே நடத்திடுவோம்னு சொல்லிட்டாங்க. 8 வாரம் டைம் கேட்டிருக்குது நீங்கள். 8 வாரம்னா இன்னும் ரெட்டலை சின்னம் உறுதியாளன்னு அர்த்தம். அதுக்குள்ள ஒரு முடிவு வந்தால் தான் நீங்கள் ரெட்டலை வச்சுட்டே போட்டிட முடியல. ரெட்டல் இல்லாமல் வேறு சின்னத்தில் தேர்தல் அறிவிக்கட்டும், பார்ப்போங்கிற. மாநிலம் முழுக்க டாஸ்மாக் எதிராக போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது.
டாஸ்மாக் படிப்படியாக ஒழிக்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு அதிமுக வந்து தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டது. மாண்புமிகு முதலமைச்சராக மறந்த ஜெயலலிதா வந்து அவங்க முதல் கையெழுத்துல 500 கடையை மூடினாங்க. இப்போ உச்சநீதிமன்ற உத்தரவில் ஒரு 2500 கடையை மூடினா அந்த கடையை திறக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுது தமிழக அரசு. அந்த இடத்துல கண்ணு மூடி கண்ணு திறக்கல, ராத்திரி திடீர்னு ஒரு கடை முளைச்சிருது நடுத்தருவில். அது அவ்வளவு மெனக்கெட்டு அப்படி கடையை திறக்கணுமா? அதாவது நேற்று முதல் நாள் எனக்கு வந்து மயிலாடுதுறையிலேருந்து பக்கத்தில் ஒரு கிராமம், பேர் சொல்ல நான் விரும்பலை, ஒரு கம்ப்ளைண்ட் வருது. பொதுமக்கள் பேசுகிறாங்க, சாராயம் விற்றவரை வந்து காரைக்கால் சரக்கு கொண்டாந்து விற்றவங்களை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஆம்பளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ பொண்டாட்டி விற்கிது, அது பொண்டாட்டி விற்கிது, அதை வந்து பிடிக்கணும், கேஸ் போடுங்க, கேஸ் போட சொல்லுங்கள், இல்லை இல்லாமாக்க சொல்லுங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நானும் உரிய டிஎஸ்பிகிட்ட பேசுகிறேன். மறுநாள் காலையில் எனக்கு ஃபோன் வருது, அந்த காரைக்கால் சாராய பிராந்தியை கொண்டாந்து கள்ள சாராயம் விற்ற இடத்துல விற்றவனுக்கும் குடிக்க வந்தவனுக்கு இடையில் தகராறு. ஸோ அதிமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது என்று அமைச்சர் சொல்கிறார். தாராளமாக சொல்லுங்கள், மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி ஓயாது. அது மாதிரி நீங்கள் வந்து டாஸ்மாக் கடை எடுத்தீங்கன்னா நாடு முழுக்க காரைக்கால் உள்ளே இருக்குது, பாண்டிச்சேரி உள்ளே இருக்குது, கேரளா பார்டரில் சாராயம் இருக்குது, ஆந்திர பார்டரில் சாராயம் இருக்குது, எல்லா 4 பக்கமும் கர்நாடகா பார்டர் இருக்குது, எல்லா கர்நாடகா பார்டரில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லாமே உள்ளே வந்துடும். கள்ளச்சாராய சாகு வந்ததுக்கு பிறகு தானே நம்ம டாஸ்மாகே கொண்டு வர்றதுக்காக முடிவு எடுத்தோம். இல்லை சார், அப்போ கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாத நிலைமையில் அதிமுக அரசு இருக்குது. ஒழிக்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் காரைக்கால்லையும் பாண்டிச்சேரியிலையும் ஒழிக்கணும், அப்போ தான் நம்ம ஒழிக்க முடியும். அப்புறம் படிப்படியாக நாங்கள் ஒழிப்போம் சொல்லி தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் அறிக்கையில் சொன்னது இதுக்காக 500 கடை மூணதுக்காக திரு எடப்பாடி வந்து அடிச்சு. அது எங்களுடைய கட்சியினுடைய லட்சியம். அது உங்கள் லட்சியத்தையே உங்களை தவிர எல்லாரும் சொன்ன பிறகு தான் நீங்கள் சொன்னீங்க. அது லட்சியமாக எப்படி மாறுதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வலுக்கட்டாயமாக கடையப்புறம் பூட்டிட்டு ஒரு ராத்தில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை வரலாம், புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் படிப்படியாக 500 1000 கடையை மூடினீங்க, 2500 கடைக்கு மேலே உச்சநீதிமன்றம் மூட சொல்லுது. சரி, மூட சொன்ன மாதிரி இருக்கட்டும் சொல்லி உடல் என்ன தயக்கம்? அதை நீங்கள் வயக்காட்டுக்குள்ளே தெருவோரத்தில் சைடில் நேரில் மாற்றி பண்ணுறதுக்கான அவசியம். அவ்வளோ மக்கள் போராடுறாங்க. தமிழ்நாடு முழுக்க நீ நடக்கக்கூடிய 2வது பெரிய போராட்டம் விவசாயிகள் தாண்டி டாஸ்மாக் கடையை எங்கள் வீட்டு வாசலில் திறக்காது. ஆனால் திறப்பேன்னு அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அவ்வளோ அடம்பிடிச்சு அத்தனை அதிகாரம் செய்யறதுக்கான அவசியம் என்னன்னு புரியலையே. எங்கேயோ இருக்கிற கடைக்கு எவ்வளோ பேர் ஒரு கடைக்கு பார்த்தீங்கன்னா கியூவில் நின்று குடிக்கிறாங்க. 200 300 1000 500 பைக்கு போகுது, கியூவில் நிற்கிறான், பாவம் நிற்கிறான். ரேஷன் கடை கியூவில் நிற்கிறவன் பாவமா, சாராய கடை கியூவில் நிற்கிறவன் பாவமா சார்? யாருமே அது மாதிரி நிற்கக்கூடாது தான். கியூவில் நிற்காம நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட வேண்டியது. யாருமே நிற்கக்கூடாது தான். ரேஷன் கடை கியூவில் நின்னா அவனை பாவம் சொல்லலாம் சார். சாராய கடை கியூவில் நிற்கிறோம் எது சார் பாவம் சொல்லி சொல்ல எனக்கு புரியல சார். மேக்சிமம் மூடிட்டு தான் இருக்கிறோம், மூடாமல் இல்லை, மூடாமல் இருக்கிறோம் சார். திருப்பூர் பக்கத்தில் சாமலாபுரத்தில் உங்களுக்கு தெரியும், மேக்சிமம் மூடி கடையை மூட சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ண எந்த இயக்கமும் சாராத, நீங்கள் சொன்னாங்க இதில் ஜல்லிக்கட்டில் சொன்ன மாதிரி பயங்கரவாதிகள் வந்துட்டாங்க, தீவிரவாதிகள் வந்துட்டாங்க, சமூகம், அதெல்லாம் ஒன்றும் சாதாரண மக்கள் பண்ணாங்க. நீங்கள் எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியாத அளவுக்கு எந்த அமைப்பும் சாராத மக்கள் வந்தாங்க. அவங்கள வந்து அரைஞ்சி துவச்சி அடித்து இழுத்துட்டு போய் அது என்ன ஆர்ப்பாட்டத்துக்கான என்ன சாராய கடை வைக்கான்னு சொல்லிட்டு தப்பா சார் தமிழ்நாட்டில்? அதாவது அந்த நிகழ்வை நானும் டிவியில் பார்த்தேன். கண்டிப்பாக கண்டனத்திற்குரிய ஒன்று தான். ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, என்ன பேசுனாங்கங்கிறது நமக்கு தெரியல. அதெல்லாம் டிவியில் வரல. சும்மா இருக்கிறவங்கள போய் யாரும் அடிச்சிருவாங்களா? நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா சார்? அந்த அம்மா நடந்து போயிட்டு இருக்காங்க, 10 அடி நடப்பாங்க. நீங்கள் 3 பேர் 4 பேர் நிற்கிறாங்க, ஃபேஸ் பண்ணி நிற்கிறாங்க. டிஎஸ்பி கையை ஓங்கி அடிக்கிறாரு. அப்போது அந்த அம்மா என்ன சொன்னாங்கங்கிறதோ அவர் என்ன வாய்ஸ் வரல. என்ன வாய்ஸ்ங்கிறது எதுவுமே வரல. நீங்க ரொம்ப புதுசான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படி இருந்தா கூட அவர் கோவப்பட்டு இருக்க கூடாதுங்கிறது தான் கரெக்ட். அதை தான் சார் நான் கேட்க வரேன். அவர் கோவப்படணும். ஒர்ஸ்ட் கேஸ் அந்த அம்மா என்ன சார் சொல்லியிருக்கோம்? நீங்க நானா இருந்தா ஒரு கெட்ட வார்த்தை திட்டிருப்போம், நீ ஒழுக்குமான்னு கேட்டிருப்போம், நீ காசு வாங்கலன்னு கேட்டிருப்போம். அந்த லேடி என்ன சார் சொல்லிருக்குன்னு சொல்றீங்க? அவங்க அரை வாங்கினவங்க 3 நாள் காது கேட்கலையா? அவங்க என்ன சொல்லிருப்பாங்க சார்? அப்படி ஆபாசமா ஏதாவது பேசியிருப்பாங்களா? அருவருக்க தவிர ஏதாவது பேசியிருப்பாங்களா? என்ன சார் சாத்தியமா நீங்க சொல்லுங்க. என்ன பேசியிருந்தாலும் கோவப்பட்டு இருக்க கூடாதுங்கிறது யதார்த்தமான. இது வந்து ஒரு போலீஸ்காரர் ஒரு இடத்துல உணர்ச்சிப்பட்ட சம்பவம் பார்க்கல சார், ஒட்டுமொத்த பாலிசிலேயே ஒரு குளறுபடி நடக்குதுன்னு பார்க்குறேன். சாராய கடை அகற்றுவது முக்கியமா, சாராய கடையை விடமாற்றி வைப்பது முக்கியமான அரசுக்கே ஒரு குழப்பம் இருக்கும். அதோடைய விளைவு தானே சார் இது? அப்படி கிடையாது. கடைகளை அடைப்பது உங்களுடைய நோக்கமா இருந்தால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு வரவேற்று தெரிவித்து நீங்கள் அடுத்த வேலையை பார்த்துருப்பீங்க. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை வரவேற்று தான் மூடி இருக்கிறோம். ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அதுவும் பிரச்சனையின் அடிப்படையில் மூடுறாங்க. ஓகே, ஜனவரியில் தேர்தல் வரப்போகுது, இடைத்தேர்தல் இல்லைங்க பொது தேர்தல் அப்படின்னு திமுக சொல்லுது.
அவர் ஏற்கனவே அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கிற போதே ஆட்சி மாற்றம் வரும்னு சொன்னவர் அவர். அதனால் அவர் கனவு காண்றது இயற்கை தானே. அவர் வந்து வெறும்ன ஒரு ஆசைப்பட்டு ஒரு அபிலாஷையோட வெளிப்பாடாக சொல்கிறாரா, இல்லாட்டி நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா அரசியல் நோக்கர்களே இது வந்து 4 வருஷம் ஓடுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்களா? எதிர்கட்சி அப்படி தான் சொல்லுவாங்க, வேற என்ன வாழ்த்தியாக சொல்லுவாங்க. சரி, அவங்கள விடுங்க. ஒரு 75 நாள் மருத்துவமனையில் மறைந்த முதலமைச்சர் இருந்தபோது எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த விஷயம், நான் சொல்கிறேன் அதை, எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த விஷயம், அந்த அம்மா வந்துருவாங்களா, அந்த அம்மா வந்துருவாங்களா, என்ன நடக்க உள்ள வந்துருவாங்களான்னு. அதுக்கப்புறம் ஆர்கே நகரில் யார் ஜெயிப்பா எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்ட விஷயம் யார் ஜெயிப்பா. இப்போ எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்குற விஷயம் 4 வருஷம் ஓடிடுமா. அதனால் 1 முடிஞ்சு போச்சு, 2 முடிஞ்சு போச்சு, 3 வந்துருங்கிறீங்களா? எனக்கு தெரியல. நான் வந்து உங்களை கேட்குறேன். நீங்கள் வந்து எனக்கு வந்து வெளியில் இருந்தவரோட நான் வந்து மக்கள் சொல்கிறத தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். அரசியல் என்ன இருக்குது, அதிமுக என்ன சொல்கிறதுக்கு எனக்கு இன்புட் கிடையாது. மக்கள் பேசுகிறத நான் உங்கள் பார்வையில் வைக்கிறேன். நீங்கள் உள்ளே இருக்க சொன்னீங்கன்னா மக்கள் நிம்மதியாக இருந்திருப்பாங்க. எங்கள் ஆட்சி நிறைவான ஆட்சியை தரும். மீண்டும் நாங்களே ஆட்சிக்கு வருவோம். அதில் 100% நம்பிக்கை உண்டு. 2021 தேர்தலுக்கு பிறகா அதுக்கு முன்னாடியேவா? 2021 தான், 4 ஆண்டுகளுக்கு பிறகு. அதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க? கண்டிப்பாக. உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பின்னடைவோ, பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பின்னடைவோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் பின்னடைவுங்கிற வார்த்தைக்கு போகிறீங்க? இந்த விமர்சனங்கள், கட்சிக்குள்ளே எழக்கூடிய விமர்சனங்கள், நீங்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நடத்தியிருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும், அதுக்கு விடை தெரிஞ்சிருக்கும். நடத்த முடியாத அளவுக்கு முறைகேடுங்கிறது தானே சார் விமர்சனமே. அப்புறம் நடத்தியிருந்தா எப்படி? என்ன முறைகேடு? அமைச்சர் வந்து ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ இருக்கிற மாதிரியே சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்றது? ஆர்கே நகரில் என்ன நடக்குதுன்னு பிரச்சனையே எதுவுமே இல்லாமல் தேர்தல் ஆணையம் ஆர்கே நகர் தொகுதி மக்களை கூப்பிட்டு கேளுங்களேன் என்ன நடந்துச்சுன்னு. அவங்களும் கொடுத்தாங்க, இவங்களும் கொடுத்தாங்க. யாரோ இவங்களை கூப்பிட்டு கேட்கறத விட ஆர்கே நகர் தொகுதி மக்களை வந்து கூப்பிட்டு கேளுங்களேன் என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சுன்னு. ஸோ ஓகே, ஒரு பின்னடைவும் இல்லை. அதிமுக தொடர்ந்து தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடரும்னு நீங்கள் உறுதியாக நம்புறீங்க? 100%. லோக்கல் பாடி லோக்சபா எலெக்ஷன் 2021 கண்டிப்பாக. நன்றி அமைச்சர். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களை பகிர்ந்து நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்க்கை.